ஏஜஸ்லேருந்து எனக்கு ஒரு கதை அனுப்புகிறாங்க, ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு ஒரு டேரக்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு பஞ்ச் இப்போ இங்கேருந்து இங்கே ஒருத்தவங்க கொடுத்துற இது இருக்குல்ல, அதை மட்டும் ஸ்பீட் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு 200 கிட்ட போட்டேன் எல்லா இடத்துலையும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் கிட்ட நீ படம் காமிக்கும் போது இந்த சீனை தூக்க சொல்லுவாங்க, பட் தூக்கிடாத. வணக்கம், நான் பிரதீப் ராகவ், பிளாஸ்ட் படத்தோட எடிட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஜஸ்லேருந்து எனக்கு ஒரு கதை அனுப்புகிறாங்க, ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு ஒரு டேரக்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களோட டேஸ்ட்டு, அவங்களோட செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கன்ஃபார்மாக அது வந்து ஒரு ஹிட் படமாக அங்கேருந்தே எனக்கு வந்து நம்பிக்கை வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லா ஸ்கிரிப்டுமே நான் வந்து எக்ஸைட்டடாக வந்து டேரக்டர் வரும்போது வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். ஸோ அப்போ அந்த வரிசையில் சுபாஷ் வந்து லவ் டுடேயில் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தாப்புல பிரதீப்போட. ஸோ சுபாஷ் இது செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு போது டபுள் ஹாப்பி. ஒன்று வந்து நம்ம பிரதீப்போட டீம்லேருந்து வந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம், அண்ட் வந்து ஏஜிஎஸ் வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னை கொண்டுட்டா இதெல்லாம் முடிஞ்சிடும் நினச்சியா? எனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான். ஸோ கதை சொல்ல சொல்ல வந்து எனக்கு வந்து ஒரு நம்ம சின்ன வயசில் இந்த ஆக்ஷன் கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, இந்த கான்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து மார்டல் காம்பேக்ட், இந்த மாதிரி கேம்ஸ்லலாம் வந்து ஒரு லெவலுக்கு ஒரு வில்லன்ஸ் இருப்பாங்க, அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கதை கேட்கும்போது இருந்துச்சு. ரொம்ப நான் ஃபன்னாக ஃபீல் பண்ணேன். அது ஆக்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் நான் பண்ணதில்லை, இவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணதில்லை. முழுக்க ஒரு மாஸ் ஹீரோஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், பட் முழுக்க எல்லா சீன்லேயும் ஆக்ஷன்ஸ் இருக்க மாதிரி ஒரு படம் பண்ணதில் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டாக இது இருந்துச்சு. மேக்கிங்கும் வந்து என்ன சொன்னானோ அது அப்படியே மேக்கிங் எடுத்துகிட்டு வந்துட்டான். சார் எல்லா செக் போஸ்ட்டும் பிளாக் பண்ணிடுச்சு சார். அவனால் கண்டிப்பாக சென்னை விட்டு வெளியில் எங்கேயும் போயிருக்கவே முடியாது. ஒரு பஞ்ச் இப்போ இங்கேருந்து இங்கே ஒருத்தவங்க கொடுத்துற இது இருக்குல்ல, அதை மட்டும் ஸ்பீட் பண்ணுவோம். அது மட்டும் யூஸ்வலாகவே கொஞ்சம் ஒரு 100 இருக்குன்னா அது 100 வந்து நார்மல்னால் ஒரு 150க்கு ஸ்பீட் பண்ணுவோம். இதில் மட்டும் நான் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு 200 கிட்ட போட்டேன் எல்லா இடத்துலையும். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த பவர்ஃபுல்னஸ் வந்து சுபாஷ் கதை சொல்லும் போதே வந்து இந்த ஃபேமிலி வந்து பவர்ஃபுல். இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் பேசும்போது கூட வந்து இவங்க பவர்ஃபுல், இந்த ஃபேமிலி பவர்ஃபுல், அர்ஜுன் சார் பவர்ஃபுல்னு சொல்லும் போது நான் வந்து எவ்வளோ பவர்ஃபுல் காட்டணுன்றதான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிமிக்ஸ் வச்சு தான் என் சைடில் என்னால் அதை பண்ண முடிஞ்சிச்சு. யூஸ்வலாக என்னென்னா சின்ன வயசில் ஒரு ஹீரோ வந்து அடி வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கராத்தே கற்றுக்குறாங்கன்றது தான் அந்த சினிமா, அந்த படத்தோட கதை. அப்படின்னா பெருசாகி வந்து அவங்கள வந்து எடுத்தோடனே ஃபைட் வைக்க மாட்டாங்க. கற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு ஒரு பாதியிலே விட்டுட்டு நான் வந்து இன்புட்டாக அதை கொடுத்தேன். ஆக்சுவலாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்போ ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சுபாஷ் யோசித்தது வந்து சின்ன வயசில் அந்த பொண்ணு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசானக்கப்புறம் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு சோஷியலாக ஒரு பிரச்சனை கேட்டதுக்கப்புறம் அது போய் ஃபைட் பண்ணது வந்து உடனே செட்டப் பண்ணிட்டு உடனே யூட்டிலைஸ் பண்ணுற இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. இன்னும் இது உடனே இங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அது வந்து எனக்கு எக்ஸ்பிரிமெண்டலாகவும் ஃபீல் ஆச்சு. இது இப்படி இருக்கே. ஆனால் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் எடிட்லாம் பண்ணிட்டு படமாக பார்க்கும்போது இது நல்லாயிருக்கு, இன்னும் பவர்ஃபுல்லாக காமிக்குது இந்த ஃபேமிலின்னு. அப்போ நான் சுபாஷ் கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சினிமா நிறைய பண்ணவங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் கிட்ட நீ படம் காமிக்கும் போது இந்த சீனை தூக்க சொல்லுவாங்க, பட் தூக்கிடாத, இது புதுசாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம் போகுது. இந்த வேலையை முடிக்க முன்னை விட பெட்டரான ஆள் என் மைண்டில் வரல. ஒரு படமும் ஏஜிஎஸில் எடிட் பண்ணும்போது ஏஜிஎஸ் படங்களுக்கு மட்டும் வந்து எல்லா படத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பட் ஏஜிஎஸ் படங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஏன்னா
வரிசையாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கறனால எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இந்த படம் கரெக்டாக வந்துடணும்னு சொல்லி. ஸோ எப்பயுமே வந்து படம் ஒன்று ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஏஜிஎஸ் மதுரை வயலில் தான் வந்து மொத்த டீம் க்ரௌடும் பார்ப்போம். க்ரௌடோடு பார்க்கும்போது அப்போ லைட் போட்டோன்னே நான் ஃபஸ்ட்டு அர்ச்சனா மேம், அகரம் சார், ஐஸ்வர்யா மேம் இவங்க ஃபேஸ் தான் பார்ப்பேன். அவங்க ஹாப்பினா அப்பாடான் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்பயுமே, ஏன்னா அதுக்கு அந்த பயம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா ஏஜிஎஸ் என் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டு. எப்பயுமே வந்து பிரதீப் கிட்டே போனால் அது நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மெடிக்கல் ஷாப் சீன் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து சுபாஷ் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு டெமோவுக்கு வந்து ஷூட் பண்ணி, ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு டெமோ ஷூட் பண்ணியிருந்தாப்புல. அது ரொம்ப அதுலேயே அந்த இதுலேயே ஒர்க்கான சீனு. ஸோ அதை வந்து தேட்டரில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த சீன். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து நான் அதை எடிட் பண்ணும் போதும் அதோட 100% வந்து அதோட இது வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகணுன்னு தான் பார்த்து எடிட் பண்ணேன். ஸோ அது ட்ரெய்லர் இதில் படம் ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த மெடிக்கல் ஷாப் சீன் மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது சும்மா இது ஜஸ்ட்லேயே கடந்து போயிடுவாங்க ஆடியன்ஸுன்னு நினச்சி ஒரு 4-5 இடம்லாம் வந்து தேட்டரில் பிளாஸ்ட்டாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஊர் சுற்றணும், அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் என்கிட்ட இல்லை. பட் நான் எப்படி சில் பண்ணுறது? ஒருத்தன் சில் பண்ணாமல் எப்படி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? நான் போய் ஒரு நாள் சில் பண்ணிட்டு வந்தேன்னா அந்த ஒர்க் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ பேக் டு பேக் வந்து ஒரு எடிட்னு பண்ணிட்டே இருந்தால் அது கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு அதுக்கான டைமே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா அசிஸ்டன்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிட்டேன். என்னோடய 10 அசிஸ்டன்ஸுமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எல்லாருமே அவங்களோட பர்சனல் ஷேர் பண்ணி சஜஷன்ஸ் கேட்குற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ப்ளஸ் வர டேரக்டர்ஸையும் வந்து ரொம்ப க்ளோஸாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ரொம்ப ஜாலியாக வெறும் எடிட் மட்டும் பண்ணிட்டு இல்லாமல் நிறைய காசிப்ஸ் அதெல்லாம் பேசி ஸோ ரொம்ப ஃபன்னாக தான் நான் எடுத்துகிட்டு போய் எடிட் பண்ணுவேன். த ஒன்லி பர்சன் யூ ஷுட் ட்ரை டு பி பெட்டர் தென் இஸ் த பர்சன் யூ ஆர் எஸ்டர்டே. ஏன்னா ஒருத்தரை நம்ம ஐடியலாக ஃபிக்ஸ் பண்ணுறது ஓகே, அந்த ஐடியல் வந்து அவரை வந்து நம்ம தாண்டணும் அப்படின்னு போனால் அதுக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா அவருக்கு தாண்டினதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஐடியல் பர்சன் வந்து பார்த்துட்டு அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு, பட் நம்ம வந்து காம்படிட் பண்ணுறது நம்மளே வச்சுக்கிட்டா பெட்டர்னு சொல்லி சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் ஆன விஷயம் தான் அது. கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பட் அதுதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் நேற்று ஒரு படம் இந்த வாட்டி ஒரு ட்ரெய்லர் பண்ணுறேன், அது பயங்கர ரீச் ஆகிடுச்சுன்னா ஓகேன்னு நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். அடுத்து பண்ணுற ட்ரெய்லரோ இல்லை படமும் நல்லா வரணுன்றது தான் என்னோடய இதுவாக இருக்கும். இந்த பிளாஸ்ட் படம் வந்து ஹிட் ஆகும்னு தெரியும், ஆனால் இந்தளவுக்கு ஹிட் ஆகுன்றது எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள் தான். இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. படத்தை இன்னும் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆகும்.